அண்மை செய்தி. மேட்டூர் அணை பகுதிக்கு யாரும் வர வேண்டாம் என சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. வெள்ள அபாய எச்சரிக்கை இருப்பதால் மேட்டூர் அணை பகுதிக்கு யாரும் வர வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் நம்மோடு இருக்கிறார். பேசுவோம். கோகுல், தற்போது வந்திருக்கக்கூடிய அறிவிப்பிற்கான காரணம்? வருகின்ற 3/8/2024 அன்று ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த ஆடிப்பெருக்கு விழாவை ஒட்டி சேலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களை சார்ந்த பொதுமக்கள் காவிரி கரையோரங்களுக்கு தங்கள் வீட்டில் இருந்த பூஜை பொருட்கள், கடவுளுடைய ஆயுதங்கள் உள்ளிட்டவைகளை கொண்டு சென்று அந்த காவிரி ஆற்றில் சுத்தம் செய்து பூஜை செய்து வழிபடுவது வழக்கம். இது தொடர்பாக அந்த ஆடிப்பெருக்கு விழாவைக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையில் மேட்டூர் அணையிலிருந்து உபரி நீர் அதிக அளவில் திறக்கப்பட்டு வருவதனால் அங்கு காவிரி கரையோரங்களில் பல்வேறு எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தாலும் அறிவுரைகள் வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் வருகிற சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் மேட்டூர் அணை மற்றும் அதனை சுற்றியுள்ள காவிரி கரையோர பகுதிகளுக்கு வருவதை பாதுகாப்பு நலன் கருதி அதிகளில் வருவதை தவிர்த்திட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக என்றாலே அதிக சுற்றுலா தலங்களில் கூட்டம் கூடுவது வழக்கம். அதே போல தற்பொழுது இந்த காவிரியில் திறந்து விடப்பட்ட அதிகப்படியான நீரை காண்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்பதனால் முடிந்தவரை அதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த காவிரி கரையோர பகுதியில் இந்த ஆடிப்பெருக்கு விழாவிற்காக வரக்கூடியவர்கள் அதற்கென சில இடங்கள் பாதுகாப்பு நடவடிக்கையாக அங்கு உரிய பாதுகாப்புகளோடு சில இடங்கள் ஒதுக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வாறு அந்த ஒதுக்கப்பட்ட இடங்களை தவிர வேறு எங்கும் செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல காவிரி கரையோரங்களில் நின்று செல்ஃபி எடுப்பது, மீன் பிடிப்பது போன்ற பல்வேறு விஷயங்களையும் தவிர்த்திட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கோகுல்.